நண்பர்களே, பலத்த மழை துளிகள் பேருந்து நிலையத்தின் கூரையில் விழுந்து கொண்டிருந்தன. அந்த மழையில் ஒரு 8 வயது குட்டி பூனை தன் சிறிய கூடையில் மீதமிருந்த 10 சமோசாக்களை பார்த்து அமைதியாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. மாலை 4 மணி ஆகிவிட்டது. இன்னும் ஒரு சமோசா கூட விற்கவில்லை. ஈரமான முடி, பசியால் நடுங்கும் உடல். ஆனால் அந்த குட்டி பூனை தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. சூடான சமோசா, சூடான சமோசா. அதன் பலவீனமான குரல் மழையில் கரைந்துவிட்டது. பேருந்து நிலையத்தில் இருந்தவர்கள் அதை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அந்த குட்டி பூனை தன் நோயாளி அம்மாவின் மருந்துக்காகத்தான் இந்த சமோசாக்களை விற்று கொண்டிருந்தது. ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது பேருந்து நிலையத்தின் ஒரு மூலையில் நின்றிருந்த 5 போலீஸ்காரர்களின் பார்வை அந்த குட்டி பூனையின் மீது விழுந்தது. அவர்கள் முகத்தில் இரக்கமில்லை, மாறாக கொடூரம் மட்டும் இருந்தது. இங்கே வா என்று ஒரு போலீஸ் சைகை செய்தார். நம்பிக்கையுடன் அந்த குட்டி பூனை ஓடி வந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அதன் முழு கூடை பறிக்கப்பட்டது. சமோசாக்களை சாப்பிட்டுவிட்டு பணம் கேட்டபோது அவர்கள் சிரித்தார்கள். நாங்கள் போலீஸ், எங்களிடம் பணம் கேட்கிறாயா? அடுத்த நிமிடம் அந்த குட்டி பூனை தரையில் வீசப்பட்டது. பயந்து வலியோடு அந்த குட்டி பூனை மழையில் ஓடிவிட்டது. இன்று அம்மாவுக்கு மருந்து வாங்க முடியவில்லை. இந்த உண்மையை அவளிடம் எப்படி சொல்வது? சிறிய குடிசையில் அந்த வயதான அம்மா பூனை காத்திருந்தாள். காயமடைந்த குட்டி பூனையை பார்த்ததும் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. கண்ணா, உனக்கு என்ன ஆயிற்று? சிறிய குடிசையில் அந்த வயதான அம்மா பூனை காத்திருந்தாள். காயமடைந்த குட்டி பூனையை பார்த்ததும் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. கண்ணா, உனக்கு என்ன ஆயிற்று? அன்று நடந்த கொடூரம் ஒரு பத்திரிகையாளரின் கேமராவில் பதிவாகி இருந்தது. அடுத்த நாள் அந்த வீடியோ நாட்டையே உலுக்கியது. ஆனால் அந்த குட்டி பூனை யார் என்று அந்த போலீஸ்காரர்களுக்கு தெரியவில்லை. அது 6 வருடங்களுக்கு முன்பு தொலைந்து போன அரசு குடும்பம் சேர்த்த பூனை என்று. கண்ணா, நான் தான் உன் அம்மா பூனை என்று அவளை கட்டிப்பிடித்த போது 6 வருட காத்திருப்பு ஒரே நொடியில் முடிந்தது. அதிகாரம் மனிதத்தன்மை இல்லாமல் போனால் அது கொடூரமாக மாறும். இரக்கம்தான் இந்த உலகத்தின் உண்மையான சட்டம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பதவி மனித நேயம்.